ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் மெல்ல திறந்தது மனசு படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் யூடியூப்பில் தமிழில் அவைலபிளாக இருக்குது, மறக்காம செக் அவுட் பண்ணிப்பாங்க. இது ஒரு ரொமான்டிக்கல் த்ரில்லர் மூவியாக வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படு ஸ்பீடாக போயிட்டு இருக்கிற ரயிலில் தான் நம்ம ஹீரோ ஹீரோயின் இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்குவாங்க, பேசிப்பாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்கிக்குவாங்க. ஹீரோயினுக்கு ஹீரோ ரொம்ப பிடிச்சி போயிடும். இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, ஹீரோயினுக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ள ஹீரோ தான். இது வந்து ஹீரோயினுக்கு தெரியும், ஏற்கனவே ஃபோட்டோ ஹீரோயின்கிட்ட இருக்கும். அதனாலேயே ரொம்ப ரசித்து நம்ம ஹீரோவை அப்படியே லவ் பண்ணிட்டு ஒன் சைடாக லவ் பண்ணிட்டுருப்பாங்க. ஆனால் ஹீரோவும் தன்னுடைய சின்ன வயசு ஆசையை ஒன்று சொல்லுவாங்க. ஏற்கனவே சின்ன வயசில் ஹீரோவுக்கு இன்னொரு பொண்ணை பிடிச்சிருக்கும், அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ட்டு. உடனே ஹீரோயினும் ஹீரோவோட சேர்ந்து அந்த பொண்ணை தேடுவாங்க. இப்போ இறுதியில் அந்த பொண்ணு கிடைச்சாங்களா இல்லையா, ஹீரோயின் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவா ஸ்டோரி தாங்க. ஏன்னா சூப்பரான ஒரு மெலோடியான ஒரு ஸ்டோரி, லவ் ஸ்டோரியாக இருக்குது. இந்த படத்தில் ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அவங்களுடைய ஃபாலோ பண்ணாவே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். பிஜிஎம் நல்லாவே இருக்குது. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபி சூப்பரான சொல்லப்பட்டு கொடுத்துருக்காங்க. படத்தில் நடிச்ச எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் ஹாப் நல்லாவே இருக்குது. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிறது, அதுக்கப்புறம் இன்னொரு ஹீரோயினை தேடி போகிறது, இப்படி எல்லா இடத்துலையும் ஓரளவுக்கு சுவாரஸ்யமாக சொல்லியிருக்காங்க. படத்தில் கிளைமேக்ஸ் ஓரளவுக்கு ரசிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே, இதே மாதிரி கதைகள் இதே மாதிரி டெம்ப்ளேட்டில் ஏகப்பட்ட படத்தில் பார்த்துருப்போம். 90s ஃபேமஸான படம் எல்லாம் இதே மாதிரி பாணியில் தான் இருக்குது. லவ் ஸ்டோரி எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்லை. பழைய டெம்ப்ளேட்லாம் அப்படியே கொண்டு போயிருக்காங்க. அதனால் படம் பார்க்கறது கொஞ்சம் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. செகண்ட் ஹாஃப்லாம் வர்ற சீன்ஸ் எல்லாமே பார்த்து பழக்கப்பட்ட அதே சீன்ஸ் தான் இருக்குது. எந்த ஒரு சீன்ஸும் இவங்க வந்து புதுமையாக கையாளவே இல்லை. படத்தில் ட்விஸ்ட் அண்ட் எண்டிங் அந்தளவுக்கு எடுபடவே இல்லை, ஒரு ஃப்ளாட்டாக போகுது. இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் எண்டிங்கில் கொடுத்துருக்கலாம். இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் இல்லை, ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தத்தில் படம் எப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா, இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜான மூவி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த படம் இப்போ யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது, மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.